பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ஜூலி நடிச்சுக்கிட்டு இருக்கா, அவ ஒரு ஃபேக்கு அப்படின்னு நகைச்சுவை நடிகை ஆர்த்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவரை நம்ம எல்லாரும் திட்டம் போட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணி எலிமினேஷன் வரும்பொழுது அவங்கள பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே அனுப்பிச்சாச்சு. அதே நெட்சன்கள் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆர்த்தி ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஜூலி ஃபேக்கா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரெட்ட வேஷம் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெள்ளந்தெளிவா இப்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பிக் பாஸ் வீட்டை விட்டு நான் வெளியில வந்தாலும் ட்விட்டர்ல யாரு தப்பு சொன்னாலும் தப்பு செஞ்சாலும் அதை நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு ட்விட்டர்ல ட்வீட் பண்ணியிருக்காங்க ஆர்த்தி. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாரம் கமல் சார் கண்டிப்பா ஒரு குறும்படம் போட்டு காட்டுவாரு. காயத்ரி எப்படி சாக்லேட் பவுடரை சொல்லி ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி ஆரவின் லீலைகள் அப்படின்ற ஒரு வீடியோவும், புதுசுக்காக பழசை விற்கும் ஆம்பளை ஜூலி அப்படின்ற ஒரு வீடியோவும், பொம்பளை சாபம் சும்மா விடாது அப்படின்ற ஒரு வீடியோவும் கமல் சார் போட்டு காட்டுவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க ஆர்த்தி. சக்தியும் காயத்ரியும் கூட நான் என்னமோ நினைச்சேன், ஆனா அவங்க இப்படி மாறுவாங்க அப்படின்றது எனக்கு வெளியில வந்து பிக் பாஸ் ஷோவை பார்க்கும்போது தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் பிக் பாஸை பத்தி எதுவும் வெளியில பேச விரும்பல, பேசவும் கூடாது. 100 நாளைக்கு அப்புறம் தான் நான் பேசணும், அப்ப வந்து எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி கணேஷ். ஆரவ், ஜூலி, சக்தி, காயத்ரி இவங்களை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. ஆர்த்தி கணேஷ் இத்தனை பேர்த்த ட்வீட் பண்ணதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.